உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமு வையமு படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமு வையமு படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நமக்கு ஒரு விஷயத்துல, நமக்கு ஒரு பொருளாதார ரீதியா நமக்கு உதவி தேவைப்படுதுன்னா நம்ம எந்த உதவியை தேடி ஓடுறோம்? மனுஷங்களோட உதவிகளை தானே. ஆனா வேதம் எப்படி சொல்லுகிறதுனா, சங்கீதம் 108:12 மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்படுகிறது. நம்ம யோபுவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய உபத்திரவமான அந்த இழந்து போன சூழ்நிலையில அவருடைய சிநேகிதர்கள் உதவி செய்தார்கள் என்றா வேதம் சொல்லுகிறது? மாறாக வார்த்தையினால அவரை குற்றப்படுத்தி அவரை மனஸ்தாபமா ஆக்கினார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்போ யோபுவோட இழந்து போன ஆசீர்வாதத்தை ரெட்டத்தனையா திருப்பி கொடுத்தது அங்க கர்த்தர் தானுங்க. அப்போ உங்களுக்கான உதவியை நீங்க யார்கிட்ட கேட்கணும்? அப்போ ஏசப்பா கிட்ட தானே நீங்க கேட்கணும். அவர் நல்ல எபினேசரா இருக்கிறாருங்க. அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கும் பொழுது நீங்க ஏன் மனுஷங்க கிட்ட உதவிகளை நாடி போறீங்க? அப்போ அவர் உங்களுக்கான உதவிகளை அவர் பரத்திலிருந்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. அதனால உங்களுக்கான உதவிகளை மனுஷங்களை நாடி போகாதீங்க. கர்த்தராகிய இயேசுவுடைய சமூகத்துல கேளுங்க. உங்களுக்கான உதவிகள் அவருடைய கரத்திலிருந்து நிச்சயமாக கொடுக்கப்படுங்க.